Hello guys, welcome back to INTRA trades. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு மார்க்கெட்டில்? நம்ம யூஸ்வலாக பேங்க் நிஃப்டி தான் பார்த்துட்ருக்கோம். அதை ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் எல்லாமே வச்சுட்ருக்கோம். ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கும். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன ஆச்சு, நம்மளோட ட்ரேட் என்னவா இருந்தது, ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டோட கன்ஃபர்மேஷன் நமக்கு என்னவா இருந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான இஓடி அனாலிசிஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அங்கங்கே வர சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். அது புரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும், பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ நம்மளோட ட்ரேடோட ப்ராபபிலிட்டியை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் அப்படின்றத பார்த்தாவே நம்மளோட டார்கெட் 3 தான். இந்த டார்கெட்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் டே பை டே டெய்லி மார்னிங்கில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிஃபோர் மார்க்கெட் ஆஸ் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் கிடைச்சிடும். அப்படி கிடைக்காத டைமில் லைவ் மார்க்கெட்டில் அந்த ரெசிஸ்டன்ஸோ இல்லை சப்போர்ட்டோ அந்த லெவல்ஸை வந்து லைவ் மார்க்கெட்லையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இட் செல்ஃப், இன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இட் செல்ஃப் ஒரு நல்ல பெரிய கேண்டில். இன்னைக்கு மார்னிங் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்படி ஓப்பன் ஆன மார்க்கெட் மறுபடியும் அங்கே இருந்து கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட் 3 ரீச் பண்ணிட்டு அங்கே இருந்து மறுபடியும் ப்ரீவியஸ் டே ஹையை ரீச் பண்ணுச்சு. சரி, இது ப்ரீவியஸ் டே ஹை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது தான் நமக்கு ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் இன்னைக்கு ஹோல் டே யாரோட கண்ட்ரோலில் இருக்கு, ஆர் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகுது யாரோட கண்ட்ரோலில் இருக்கும், இல்லை மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் 1 hour யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருந்துச்சு, பையஸா இல்லை செல்லஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 80% சக்ஸஸ் இருக்கிற ஒரு ட்ரேடை வந்து இன்னும் ஒரு 95% கொண்டு போக முடியும். ஆர்டர் ஃப்ளோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதித்து நம்ம நடக்கும்போது நம்மளோட ட்ரேட் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே மோஸ்ட்லி 95% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு 1,15,000 டெல்டா நமக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 1,15,000 டெல்டா அப்படின்றது ரொம்ப பெரிய நம்பர். பேங்க் நிஃப்டியில் ரொம்ப பெரிய நம்பர் 1,50,000 டெல்டா அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் என்ன தெரிஞ்சிருது அப்படின்னா மார்க்கெட் இஸ் இன் புல்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதாவது மார்க்கெட் வந்து பையர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்க மார்க்கெட் அப்படின்னும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ புட் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு கால் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இங்கெல்லாம் பாருங்கள், வால்யூம் வந்து 190K வால்யூம் வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 500 தான் வந்து நமக்கு டெல்டாவில் ஃபார்மேஷன். ஸோ இதோட இதை கம்பேர் பண்ண இது ஒன்றுமே இல்லை. ஸோ இதுவும் வந்து நமக்கு பையஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த கேண்டிலும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதுக்கு மேலே நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் எங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவோட ஹையா இல்லை இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்சல் வந்துருமா அப்படிங்கிறது நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ மார்க்கெட் புல்ஸ் ஹேண்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது ஸோ ஒன்று இது இல்லை இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒன்று மார்க்கெட் இங்கே வரப்போகுது, இல்லை இந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் நமக்கு இங்கே வந்தாலும் நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்க போகிறோம். இங்கே போச்சுன்னா
மேபி இன்னொரு 30 to 40 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும், அவ்வளோதான். அப்படி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கான என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறத, ரிஸ்க் என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடணும். நம்மளோட ரிஸ்க் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபையபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்ட்ரியை வந்து நாம் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஆர்டர் ஃப்ளோ பையஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டும் நல்ல புல்லிஷ் மூவ்ஸ் கொடுக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நாம போட்ட லெவல்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போனால் என்ட்ரி எடுப்போம், ஒரு ஸ்கேல்ப் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்டை டார்கெட்டாக வச்சு ஒரு ஸ்கேல்பிங்க்கு பிளான் பண்ணி ஒரு சின்ன ஸ்கேல்போட இன்னைக்கு வந்து என்னோட ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நான் எந்த ட்ரேட்ஸும் பெருசாக எடுக்கல. ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் இந்த ஏரியாவே. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபர்தராக டேவோட ஹையை போயிட்டு இந்த பாயிண்டில் இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்த வந்து சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்க, மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து நமக்கு 1035 கேண்டில் ஒரு நல்ல பெரிய கேண்டலாகவே இருக்கு. ஸோ இது என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்மளோட இந்த 20 SMA கேண்டிலுக்கு கீழே வந்து க்ளோஸும் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ளோஸை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லையா, என்ன நடந்திருக்கு. க்ளோஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 50% கேண்டிலாவது கீழே க்ளோஸ் வச்சுருந்தா இந்த கேண்டலில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப க்ளோஸாகவே தான் இருக்குது SMA 20 லைனுக்கும் இதுக்கு. ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் மறுபடியும் என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அந்த கேண்டிலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 44,000 டெல்டா விச் இஸ் அடிக்குவேட் டெல்டா ஃபார் செல்லிங் செட் டு கோ ஃபார் அ புட் ஆப்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த கேண்டிலோட பாட்டமை மறுபடியும் ஒரு என்ட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ட்ரேடு எதையும் எடுக்கல. ஏன் அப்படின்னா, என்னோட வீக்லி டார்கெட் அப்படிங்கிறது என்னோட டியூஸ்டே கொடுத்த ரேலிலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சின்ன சின்ன ட்ரேடாக எடுப்போமே அப்படின்னு என்னோட லாட் சைஸும் ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். 1 or 2 லாட்ஸ் தான் நான் போடுறது. ஸோ அந்த 1 or 2 லாட்ஸ்க்கே 1 லாட் தான் இன்னைக்கு, இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா 1 லாட் தான். அந்த 1 லாட்டுக்கே இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்லேயே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து அந்த ப்ராஃபிட்டும் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேண்டில் கீழே நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த நெக்ஸ்ட் கேண்டில் இட் செல்ஃப் வந்து கீழே வராமல் அங்கேருந்து அப்படியே மறுபடியும் ரிவர்ஸ் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு சைட்வே மார்க்கெட் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு, ஒரு கன்சால்டேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நான் டெலகிராம் சேனல்லையும் போட்டிருந்தேன், அதாவது இப்படி மார்க் பண்ணி போட்டிருந்தேன். நீங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எய்தர் அப் இல்லை டவுன் ஏதோ ஒன்றத்தை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் என்ட்ரியை பிளான் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி வந்து, ஸோ இந்த பிரேக் அவுட்டை நம்ம வந்து ஓகே இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரூ பிரேக் அவுட் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னா நமக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சு ஒன்று. ஸோ அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ண போகிறோம். நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் க்ராஸும் இல்லை, அவாய்ட் பண்ண போகிறோம். ஆர்டர் ஃப்ளோவில் என்ன சொல்லுது, 755 கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் அப்படிங்கிறது பெருசாக இல்லை, தெரியுதுங்களா. வெறும் 5K, ஒரு 5K வால்யூமை நம்பி எல்லாம் வந்து நம்மளால் போக முடியாது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இந்த ரிவர்சலில் எப்படி இருக்குது, மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகுமா அப்படின்னா 11K, இங்கேயும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏன் இந்த 2 கேண்டில் பார்க்குறோம், நடுவில் இங்கெல்லாம் பார்க்கலன்னா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இந்த கேண்டில் செக் பண்ணுறோம். மறுபடியும் மார்க்கெட் கன்சால்டேட்னு ஆகிட்டே இருக்கு. இங்கே இருந்து கிட்டத்தட்ட 1240 மறுபடியும் 1255 கேண்டில் தான் அந்த பாக்ஸை வந்து நமக்கு பிரேக் பண்ண ஆரம்பிச்சு. 1255 கேண்டில் மறுபடியும் அதே ஆர்டர் ஃப்ளோ என்ன சொல்லுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம்.
ஒரு 26K somewhat better. லாஸ்ட் டைம் வந்த செல்லர்ஸை விட இந்த முறை செல்லர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செல்லர்ஸை விட இங்கே செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம்ன்றது நமக்கு ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கன்ஃபர்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன், இதே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோனில் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன். ஸோ அந்த டோஜி கேண்டலில் பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ரீனாக இருக்குது, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, செல்லர்ஸோட டாமினேஷனில் மார்க்கெட் இருக்குது. ஸோ இங்கே இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நாம் இங்கே இருந்த என்ட்ரியை இங்கே ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது, ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நம்மள ஒரு சப்போர்ட்டையோ ஒரு ரெசிஸ்டன்ஸையோ ட்ரா பண்ணால் நம்மளோட என்ட்ரி லைனுக்கு கீழே ஒரு கேண்டில் ஆகுது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும், கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கேண்டிலில் தான் நமக்கு ஒரு 25% மேலே இருக்குது, 75% கீழே இருக்குது. அப்படின்னும் போது இது வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, சான்சஸ் இருக்குது. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? 45 கேண்டில். ஸோ 145 கேண்டில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரியும். ஸோ செல்லர்ஸோட டாமினேஷன்லேயே இருக்கிற மார்க்கெட் குமுலேட்டிவ் டெல்டா அப்படின்னு இன்னொரு டேர்ம் இருக்குது ஆர்டர் ஃப்ளோவில். அதுபடி பார்த்தா கம்ப்ளீட்டாக நமக்கு மார்னிங் இருந்த குமுலேட்டிவ் டெல்டாவை விட ரொம்பவே கம்மி 145 கேண்டில். ஸோ தைரியமாக பையர்ஸ் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சதும் நாம் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது. இப்போது மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லைன் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது. பட் வந்து அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தா நமக்கு ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இதை வந்து ஷார்ட் பொசிஷன் இங்கே என்ட்ரி வச்சுப்போம். இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டார்கெட்டாக வச்சா கூட நமக்கு ஆல்மோஸ்ட் 1:1 டார்கெட் நமக்கு கிடைக்கும். ஸோ 1:1 டார்கெட் அப்படின்னும் போது இது வந்து ஒரு நல்ல டார்கெட்டாகவே தான் இருக்கும். புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ நமக்கு ஒரு கேண்டலோட கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த கன்ஃபர்மேஷனோட ஆர்டர் ஃப்ளோவோட கன்ஃபர்மேஷன் என்ன, பையர்ஸ் கண்ட்ரோல்டு மார்க்கெட்டா செல்லர்ஸ் கண்ட்ரோல்டு மார்க்கெட்டான்றது தெரிஞ்சுக்கணும். பையர்ஸ் கண்ட்ரோல்டு மார்க்கெட் அப்படின்னா புட் ஆப்ஷன் அவாய்ட் பண்ண போகிறோம். செல்லர்ஸ் கண்ட்ரோல்டு மார்க்கெட் அப்படின்னா கால் ஆப்ஷனை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லர்ஸோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே எல்லாமே ஒரு சின்ன ஸ்கேல்ப் ட்ரேட்ஸை போட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வாலட்டைலாக தான் இருந்தது. மதியம் செகண்ட் ஹாஃப் இந்த 2 o'clock மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு நல்ல வாலட்டைல் மூவாக தான் மார்க்கெட் இருந்தது. ஸோ என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 வர வேகத்தை விட ஒரு 1000 rupees போகிற வேகம் அப்படிங்கிறது, அதாவது லாஸ் ஆகிற வேகங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இந்த ஏரியாவில் எதுவும் மேபி இந்த பாயிண்டில் கரெக்டாக சப்போர்ட்டில் இருந்து இது ரிவர்ஸ் ஆகும்போது இந்த கேண்டில் இவ்வளோ பெருசாகிடுச்சு. நம்ம இந்த கேண்டிலுக்கு மேலே தான் என்ட்ரியே எடுக்கணும், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இதோட வேல்யூ ரிஸ்க் அண்ட் ரிவார்டுன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்கை எடுத்து கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுத்து நம்ம 120 பாயிண்ட்ஸை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சைலண்ட்டாக இருந்துடலாம். இந்த இடம் இப்படி மாறி சுற்றும் போது நமக்கு ப்ரீமியம் டிகேங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் வந்து 80, 70, 50, 20 அந்த ரேஞ்சுக்கு வந்துருக்கும் எல்லாம் ப்ரீமியமும். ஸோ அந்த 80, 70 அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜீரோப்புக்கு கொண்டு வரத்துக்காக இந்த மாதிரியான ஒரு மூவ்ஸை கொடுக்குறாங்க.
இதெல்லாமே டக்கு 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 டக்குன்னு இறங்கியும் ஏறியும் இறங்கியும் ஏறியும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமை வந்து இன்னும் எவ்வளோ கம்மி பண்ண முடியும், கம்மி பண்ணுறதுக்கான மூவ்ஸ் தான். ஸோ இன்னைக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஃப்ளோ இன்னைக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டினா இங்கேருந்து இது வரைக்கும் 1, இங்கேருந்து இது வரைக்கும் 2. ஸோ இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் நமக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமோ இந்த ஆர்டர் ஃப்ளோவை, அந்த அளவுக்கு நம்மளோட ட்ரேட்ஸும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் ஆகட்டும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் அதை தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கான டவுட்ஸை கேட்கலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டைரக்ட் சாட் லிங்க்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்கள் எங்கே என்ன சொல்லியிருக்கோன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸை விட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியாகவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரேடிங் பண்ணுற கம்யூனிட்டிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். ஆர்டர் ஃப்ளோவை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம சைடில் கிடையாது, சவுத்தில் மோஸ்ட்லி கிடையாது. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நார்த் சைடில் போயிட்டோம் இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் நம்ம கற்றுக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் subscribing my channel, those who have subscribed before, and please watch it completely. Thank you.